ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் 200 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்கிற இலக்கை தொடர்ச்சியாக குறிப்பிடுவதை பார்க்கிறோம். நேற்றைக்கு திமுகவுடைய செயற்குழு கூட்டத்திலும் அந்த கட்சியினுடைய தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அதை மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். தற்போதைய ஹாட் நம்பர் இதுதான். 200 தொகுதிகளை சட்டமன்ற தேர்தலுக்கான இலக்காக திராவிட முன்னேற்ற கழகம் வைத்து அதற்காக குழுவெல்லாம் அமைத்து அந்த இலக்கு நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. 200 தொகுதிகள் இலக்கு. திமுக வெர்சஸ் அதிமுக நெருக்கடி யாருக்கு என்கிற தலைப்பில் விவாதிக்க இருக்கின்றோம். அரங்கத்தில் அரசியல் கழகங்களின் 200 இலக்கு லட்சியம் யாருக்கு, நிச்சயம் யாருக்கு என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கின்றோம். ஒவ்வொரு இல்லத்தரசி வீட்லையும் 5000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாய் வரைக்கும் விலைவாசி உயர்ந்திருக்குது. வீட்டு வரி 3 தடவை உயர்ந்திருக்கிறது. குடிநீர் வரி 3 முறை உயர்ந்திருக்குது. மின் கட்டணங்கள் 3 முறை உயர்ந்திருக்கிறது. கல்வி கட்டணங்கள் ரத்து செய்யப்படலை. சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது. காஸ்ட் அட்ராசிட்டிஸ் அதிபயங்கரமா இருக்குது. ஆணவ கொலைகள் அதிபயங்கரமா இருக்குது. கஸ்டோடியல் டெத்ஸ், காவல்துறை மரணங்கள் ரொம்ப அதிகமா இருக்கின்றன. காவல்துறைக்கு 10 வயது பெண் குழந்தையோட பாலியல் வன்புணர்வுக்கு கூட நியாயம் கிடைப்பதற்கு உயர்நீதிமன்றத்தின் தலையீடு சிபிஐ விசாரணை மூலமாக இங்கு தேவைப்படுகிறது. நீதிமன்றங்களின் வாயிற்புறங்களிலேயே வழக்கறிஞர்கள் வெட்டி கொல்லப்படுகிறார்கள். இந்த லட்சணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த அரசுக்கு 2வது முறை ஆள்வதற்கான தகுதி இருக்கிறதா இல்லையா என்பது பேசுபடு பொருளாக மாறுவதற்கு பதிலாக, விவாதிக்கப்படுவதற்கு பதிலாக 200 சீட்டு ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா என்ற தொனியில் இது போவது என்பது அயோக்கியத்தனமான ஆர்குமெண்ட். இது எதுலேருந்து வருதுன்னா முழுக்க 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 திமுகவோட தொங்கு சதையாக மாறிப்போன ஊடகங்களின்